இந்தியா கூட்டணி 2024 மக்களவைத் தேர்தலுக்கு மட்டுமானது என்ற பிரகாஷ் காரத்தின் கருத்து அடுத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்த பல கட்சிகளின் தலைவர்கள் இந்தியா கூட்டணி குறித்து இதே கருத்தை தெரிவித்துள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ ஒருங்கிணைப்பாளரும் இவ்வாறு கூறியிருப்பது இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் குறித்த சந்தேகங்களை மேலும் வலுவடைய செய்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்பட பாஜகவுக்கு எதிரான 26 கட்சிகள் இந்தியா கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. ஆனால் கேரளம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. அந்த தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை பெற தவறியது. ஆனால் ஐக்கிய ஜனதாதளம், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து மக்களவைத் தேர்தலுக்கு பின் மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக வென்று வருகிறது. மறுபுறம் இந்தியா கூட்டணியில் விரிசல்கள் ஆழமடைந்தன. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் எதிரெதிராக போட்டியிட்டன. பாஜக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இந்த சூழலில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் உமர் அப்துல்லா என இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பலரும் கூட்டணி தொடர்பாக அதிருப்தியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்தியா கூட்டணி 2024 மக்களவைத் தேர்தலுக்கு மட்டுமானது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத்தும் இதே கருத்தை எதிரொலித்திருக்கிறார். மாநிலங்களில் நிலவும் அரசியல் சூழலின் அடிப்படையில்தான் கூட்டணி குறித்து தீர்மானிக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலராக இருந்த சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு பின் பிரகாஷ் காரத்தின் கைகள் கட்சியில் ஓங்கியிருக்கின்றன. சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி உருவாக்கிய மாநாட்டு தீர்மானத்தின் வரைவில் மோடி தலைமையிலான பாஜக அரசை பாசிச அரசு என்றோ நியோ பாசிச அரசு என்றோ வரையறுக்க முடியாது என்று கூறப்பட்டிருந்தது பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியது. மார்க்சிஸ்ட் கட்சியின் இந்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் மட்டுமல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கடுமையாக விமர்சித்தது. இந்த பின்னணியில் பிரகாஷ் காரத்தின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது தேசிய அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.